வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னாக்க, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. அது இப்போ கர்நாடகாவில் பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. ஈவன் இன்க்ளூடிங் கர்நாடகாவில் உள்ள சிஎம், சில மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து, நிறையா பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தவறு, அதனால மன்னிப்பு கேட்டால் தான், கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் தக் லைஃபை ஜூன் 5 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஸோ இங்கே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது, இது அன்பால் வெளிப்பட்ட ஒரு கருத்து, அதனால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவரும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸோ இது ஏகப்பட்ட பேரோட உழைப்பு சார்ந்தது. ஏன்னா அத்தனை பேர் இந்த படத்துக்கு உழைச்சிருக்காங்க. 2 சைட்லேயுமே சுமூகமாக தீர்ந்து இந்த படத்துக்கு ஒரு இந்த படமும் ரிலீஸ் ஆகணும், நல்ல ஹியூஜ் வெற்றி பெறணும். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. உங்களோட கருத்து இதில் என்னங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.